நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்டில் வர எஃபாக்சி இன்சுலேட்டர். இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப எளிது, ரொம்ப குவாலிட்டியானது, ரொம்ப செம்மையாக இருக்கும் ஃபினிஷிங்கு. இது அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீலர்லாம் அப்ளை பண்ண தேவையே கிடையாது. டேரெக்டாகவே இதை அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதோட விலை என்ன, எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, ஏஷியன் பெயிண்டில் ஹுட்டெக் எஃபாக்சி இன்சுலேட்டர் இதுதான். இது 1 லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். 1295 ரூபா எம்ஆர்எஃப் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. விலை வந்து அதிகம்தான், ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி 1 லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் வந்து ஹார்ட்னரும் 1/2 லிட்டர்னு பார்த்தோன்னா கிளியரும் இருக்கும். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வார்னிஷு கிடச்சிரும். வேறு எதுவும் இதில் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த 1 லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாக்ஸுக்குள்ளே இந்த 1/2 லிட்டர் வந்து ஹார்ட்னர் இருந்தது. அதுக்கு அடுத்து கீழே இன்னொரு டப்பா இருக்குது பாருங்கள், அதையும் காட்டுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கிளியரு. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சீலர் மாதிரிலாம் நான் கெட்டியாக ஒயிட்டெல்லாம் இருக்காது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தண்ணி மாதிரி தான் இருக்கும். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணணும், சும்மா லைட்டெல்லாம் மிக்ஸ் பண்ண, ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பயன்படுத்தணும். சம அளவில் வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ அது கொஞ்சம் குறைவோ அப்படி எடுத்துக்கக்கூடாது. 1 லிட்டர் வாங்கினா இதில் 500 எம்எல்லும் அதில் 500 எம்எல்லும், அதாவது ஹார்ட்னர் 500 எம்எல்லும் கிளியர் 500 எம்எல் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் ஒரு 250 எடுத்துங்க, அதில் ஒரு 250 எடுத்துங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா 500 எம்எல் கிடைக்கும், 1/2 லிட்டரு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு 1 லிட்டருமே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வுட்டை வந்து எப்படி தயார் பண்ணணும் அதை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வுட்டு வந்து ரொம்ப சொரப்பாக இருந்தால் வாட்டர் ஷீட்டு, ரோல் ஷீட்டில் வர்றது 60 அல்லது 100 இந்த மாதிரி ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி நைஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வாட்டர் ஷீட்டு 150 அல்லது 180 இந்த ஷீட் வச்சு நல்லா சுத்தமாக தேய்ச்சி சுத்தம் பண்ணிவிட்டு வுட்டில் இருக்கிற டேமேஜ் எல்லாம் சரி செய்யறதுக்காக வுட் பில்லர் வந்து வாங்கிட்டு வந்து எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து பாருங்கள் இந்த வுட் பில்லர் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா காஞ்ச உடனே வாட்டர் ஷீட்டு 320 அல்லது 400 அல்லது 180 கூட ஓகேங்களா, இந்த ஷீட்டை வச்சு நீ மீண்டும் நல்லா சுத்தமாக தேய்ச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா நீங்கள் ஒரு கோட்டிங் வந்து இந்த வுட்டில் வந்து பூச்சி தொலைக்காமல் இருக்கிறதுக்கு, பூச்சி உருவாமல் இருக்கிறதுக்கு, டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு டெர்மினேட்டர் வந்து அடிக்கணும். டெர்மினேட்டர் அல்லது டெர்மி ஷீல்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணணும். இது அடிக்கிறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டு அடிக்கிறது உங்கள் உடல் நலத்துக்கு சேஃப்டி. இந்த மாதிரி ஹுட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து பார்த்தோன்னா நல்லா தளர அடித்து விடுங்க. இது வந்து தண்ணி மாதிரி இருக்கும், நல்லா மரத்தில் ஊறி போயிடும். எந்த ஒரு இதுவும் டேமேஜும் ஆகாமல் இருக்கிறது தான் இது அடிக்கிறது. இது இன்னொரு கோட்டிங் அடிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக அடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு கோட்டிங்கே போதுமானது. ஆனால் நல்லா வந்து தளர அடித்து விடணும். இந்த மாதிரி அடித்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து ஷீட் வச்சு லேசாக தேய்ச்சிட்டு கூட ஏஷியன் பெயிண்டில் வர அந்த வார்னிஷ் எஃபாக்சி இன்சுலேட்டர் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி சரியான ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் இது அடிக்கிறதுக்கு முன்னாடி சீலர்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. அந்த டெர்மினேட்டர் மட்டும் அடித்தா போதுமானது. நீங்கள் எங்கெல்லாம் வார்னிஷ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபாக்சி இன்சுலேட்டரை வந்து ஒரு கோட்டிங் தான் அப்ளை பண்ணுங்கள். அதுவே வால்ஸில் மறையக்கூடிய இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வுட் பிரேம் இருந்து அடிச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சேஃப்டிக்காக அடித்து வால்ஸில் ஃபிட்டிங் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வீட்டு ஒர்க் எல்லாமே முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே பெயிண்டிங் ஒர்க்கு, அவுட்டரில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபாக்சி இன்சுலேட்டர் ஒரு கோட்டிங் கொடுத்தா போதுமானது. அதேமாதிரி இந்த எஃபாக்சி இன்சுலேட்டர் நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் போடும்போதே உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு சரியாக படலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த எஃபாக்சி இன்சுலேட்டரில் இருந்தால் தாராளமாக நீங்கள் கலர் ஸ்டெட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் தான் நீங்கள் ப்ரெஷ்ஷில் அடிக்கணும். அதுக்கடுத்து செகண்ட் கோட்டிங்கு அதுக்கப்புறம் வர கோட்டிங்லாம் நீங்கள் ப்ரெஷ்ஷில் அடித்தாலும் அடிக்கலாம், ஸ்ப்ரே மூலிமா பண்ணாலும் நீங்கள் செய்யலாம். ஸ்ப்ரே மூலிமா பண்ணுறது நல்ல குவாலிட்டியாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் தான் அடிக்கணும், அது எல்லோரும் மறந்துடக்கூடாது. அப்போ தான் நல்லா மரத்தில் வந்து நல்லா பிடிக்கும். செகண்ட் கோட்டிங் அதுக்கடுத்து கோட்டினா நீங்கள் வந்து ஸ்ப்ரே மூலிமா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது அடிக்கிறதால வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் பட்டாலும் அதில் ஒட்டையே ஒட்டாது, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃபினிஷிங்கு. அதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதை.